Good morning, students. Today we are discuss about the topic digestion and absorption. Digestion and absorption. ஸோ டைஜெக்ஷன் அப்படின்னு என்ன, அப்சார்ப்ஷன் அப்படின்னு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு வந்து லெசன் நம்பர் 5ல் இந்த டைஜெக்ஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் இருக்குது. இந்த டைஜெக்ஷனை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். டைஜெக்ஷன் என்ன, செரிமான மண்டலம். நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு எப்படி வந்து நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு அது வந்து செரிமானம் அடையுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு படிக்க போகிறோம். அண்ட் அப்சார்ப்ஷன் என்ன, உறிஞ்சி கொள்வது. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு சாப்பிட்டு நம்ம உடம்பு எப்படி வந்து அதை உறிஞ்சிட்டு அது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். டைஜெக்ஷன் அப்படின்னு என்னென்னா, வாட் இஸ் மீன் பை டைஜெக்ஷன் அப்படின்னு என்னென்னா, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு எல்லாமே பெரிய மாலிகுலாக இருக்கும், மேக்ரோ மாலிகுல்ஸாக இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் எல்லாமே எப்படி இருக்குது, மேக்ரோ மாலிகுல்ஸாக இருக்குது. இந்த மேக்ரோ மாலிகுல்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக பிரேக்கப் ஆகணும், உடைக்கப்படணும். சின்ன சின்ன மாலிகுலாக பிரேக்கப் ஆகணும். அதுக்கு பேர் டைஜெக்ஷன். இந்த உடைக்கப்பட்ட சின்ன சின்ன மாலிகுல்ஸ் எல்லாத்தையும் குடல் வந்து அதை உறிஞ்சிக்கும், சரியா, உறிஞ்சி எடுத்துக்கும். அதுக்கு பேர் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டைஜெக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், அப்சார்ப்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், சரியா. அதுக்கு முன்னாடி ஒரு சில ஜென்ரல் டாபிக்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எல்லா லிவிங் ஆர்கனிசமும் ஃபுட்டு எடுத்துக்குது. சரி, எப்படி வாய் வழி எடுத்துக்குது, அதை வந்து சீவிங் பண்ணி மென்னுட்டு நம்முடைய உணவு குழல் வழியாக உள்ளே கொண்டு போய் கொடுக்குது, சரியா. இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே நிறைய மைனர் டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். We all eat food. நாம் எல்லாருமே என்ன பண்ணுறோம், ஃபுட்டை சாப்பிட்றோம். எல்லா லிவிங் ஆர்கனிசமும் என்ன பண்ணுது, ஃபுட்டை எடுத்துக்குது, ஓகேவா. If you do not take breakfast in the morning, how do you feel by noon? நீங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலைன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, உங்களுக்கு பசி எடுக்கும், ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் இருப்பீங்க, சரியா. அதுதான் பிரேக்ஃபாஸ்ட் நடக்கலைன்னா அதுதான் நடக்கும், சரி. ஏன் அப்படின்னா நம்ம பாடியில் எனர்ஜி இருக்காது. நம்ம பாடியில் எனர்ஜி இல்லாததுனால தான் நம்ம டயர்ட் ஆகிறோம். நம்ம பாடியில் எனர்ஜி இல்லாதனால தான் நம்ம எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் அப்படியே ஒரு இடத்துல இருக்கும், சரியா. நம்ம ஃபீவர் வந்ததுன்னா என்ன பண்ணுவோம், மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டோம். அப்போ நம்ம எப்படி இருப்போம், ரொம்ப டயர்டாக இருப்போம், எனர்ஜி இல்லாமல் இருப்போம், சரியா, எனர்ஜி இல்லாமல் இருப்போம். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்றதுனால தான் நமக்கு எனர்ஜி கிடைக்குது, ஓகே. நம்ம சாப்பிட்றதுனால தான் நம்ம உடம்புக்கு எனர்ஜி கிடைக்குது, சரியா. நம்ம சாப்பிட்லைன்னா நம்ம உடம்புக்கு எனர்ஜி கிடைக்காது, சரியா. அதனால் நம்ம உடம்புக்கு எனர்ஜி தேவைப்படுறதுக்காக நம்ம டெய்லியும் ஃபுட்டை எடுத்துப்போம். The food we eat provides energy. இந்த ஃபுட்டு நம்ம என்ன கொடுக்குது, நம்ம பாடிக்கு எனர்ஜி கொடுக்குது, சக்தி கொடுக்குது. அண்ட் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் ஃபார் க்ரோத். அதுக்குள்ளே ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ஃபுட்டு எனர்ஜி மட்டும் கொடுக்கறதில்ல, நம்ம வளர வைக்குது, நம்மளை க்ரோத் பண்ண வைக்குது, சரியா, நம்ம பாடியை க்ரோத் பண்ண வைக்குது. அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் வான் அண்ட் டேமேஜ் டிஷ்யூஸ். நம்ம உடம்புக்குள்ளார இறந்து போன செல்கள் உருவாகிட்டே இருக்குது. இறந்து போன செல்கள், டேமேஜ் ஆன செல்கள், இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் புதுப்பிச்சு கொடுக்கும். நம்ம இந்த ஃபுட்டு, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, நம்ம உடம்புக்குள்ளார இறந்து போன டெட் செல்ஸ் இருக்கும், டேமேஜ் ஆன செல்ஸ் இருக்கும். இந்த செல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுது, இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுது, சரி. ஃபுட்டு, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுது. நம்ம உடம்புல இருக்கிற டெட் செல் தான் நம்முடைய நகம், சரி. நம்ம உடம்புல இருக்கிற டெட் செல் தான் நமக்கு நகமாக வளருது. நம்ம உடம்புல இருக்கிற டெட் பார்ட்டிகிள்ஸ், டெட் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் தான் நமக்கு முடியாக வளருது, சரியா. நம்ம உடம்புல இருக்கிற நகம், நம்ம பாடியில் இருக்கிற முடி, இதெல்லாமே டெட் செல்ஸ், சரியா. டெட் செல்ஸு ப்ளஸ் டெட் ப்ரோட்டீன்ஸு, டெட் கார்போஹைட்ரேட்ஸு, அது நம்ம பாடியில் இருக்கிற டோட்டல் வேஸ்டேஜில் தான் நகமும் முடியாக வளர்ந்துட்டு. ஃபுட் ஆல்சோ ரெகுலேட்ஸ் தி கோஆர்டினேட் தி வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் that takes place in our body. நம்ம ஃபுட்டு வந்து நம்ம பாடியில் நிறைய ஆக்டிவிட்டீஸையும்
க்ரியேட் பண்ணுது. சரியா, நிறைய ஆக்டிவிட்டீஸுக்கு ஹெல்ப் பண்ணுது. The components of our food are carbohydrates, proteins, lipids, vitamins and minerals and fiber and water. நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் என்னென்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிகப்படியாக கார்போஹைட்ரேட் இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் என்ன அதிகமாக இருக்குது? கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. கார்போஹைட்ரேட் அடுத்தபடியாக ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக லிப்பிட்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக விட்டமின்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக மினரல்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக ஃபைபர் ஃபுட் இருக்குது. அதுக்கு அடுத்தது வாட்டர் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்முடைய ஃபுட்டு. சரியா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் அண்ட் வாட்டர், இதெல்லாம் கலந்த கலவை தான் நமக்கு ஃபுட்டாக இருக்குது. We obtain food from plant and animal sources. நம்ம ஃபுட்டு எதுலேருந்து எடுத்துக்கிறோம்னா பிளான்ட்ஸ், தாவரத்துலேருந்து தான் நம்ம எடுத்துக்கிறோம். அரிசி சாதம், சரியா, அரிசி, காய்கறி, குழம்பு எல்லாமே எங்கேருந்து வருது? நமக்கு பிளான்ட்ஸ்லேருந்து எடுத்துக்கிறோம். ஒரு சில அனிமல் சோர்ஸஸ்னு இந்த மில்க்கு, சரியா, இதெல்லாம் அனிமல் சோர்ஸஸ். அப்புறம் நம்முடைய மாமிச உணவு வகைகள், முட்டை, சரியா, இதெல்லாம் அனிமல் சோர்ஸஸ்லேருந்து எடுக்கக்கூடிய ஃபுட்டு. இதுலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். மெயினாக பிளான்ட்ஸ்லேருந்து எடுக்கிறோம், ப்ளஸ் அனிமல்ஸ் சோர்ஸஸ்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறோம். த ஃபுட் வி ஈட் ஆர் மேக்ரோ மாலிகுல்ஸ். நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் எல்லாமே எப்படி இருக்குது? மேக்ரோ மாலிகுல்ஸ். மேக்ரோ மாலிகுல்னால் பெரிய மாலிகுல். மேக்ரோ மாலிகுல்னால் பெரிய மாலிகுல். இந்த பெரிய மாலிகுலில் சின்ன சின்னதாக நம்ம உடைக்கணும். சின்ன சின்னதாக உடைக்கணும். அதுக்கு பேர் தான் டைஜஸ்ட். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, ஒரு அரிசி இருக்குது. அந்த அரிசியை நம்ம வாயில் போட்டு மெல்றப்போ என்ன ஆகுது? அது சின்னதாக உடையுது. ஒரு இட்லி எடுத்து நம்ம சாப்பிட்றப்ப என்ன ஆகுது? அந்த இட்லி வந்து சின்ன பீசஸாக என்ன ஆகுது? உடையுது. சரியா, சின்ன மாலிகுல்ஸாக பிரேக்கப் ஆகுது. சரியா, அந்த நம்ம வாயில் வந்து பெரிய மாலிகுல் சின்ன மாலிகுலாக பிரேக்கப் ஆகிரும். அதை நம்ம உள்ள குடலுக்குள்ளே கொண்டு போய் விட்டுட்டோம்னா அந்த குடல்லையும் அந்த சின்ன மாலிகுல் இன்னும் சின்ன மாலிகுலாக பிரேக்கப் ஆகும். அதுக்கு தான் ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ் எல்லாம் நம்ம பாடியில் க்ரியேட் ஆகும். இந்த மேக்ரோ மாலிகுல்ஸ் வந்து அப்படியே நம்ம உடம்பால் எடுத்துக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம்? அது சின்ன பீசஸாக உடைக்கிறோம், சின்ன பீசஸாக பிரேக்கப் பண்ணுறோம். இந்த மேக்ரோ மாலிகுல்ஸ் ஷுட் பி பிரேக்கப் இன்ட்டு ஸ்மாலர் மாலிகுல்ஸ். சரியா, we eat the food. These food are macromolecules. இதெல்லாம் வந்து மேக்ரோமாலிகுலாக இருக்குது. It cannot directly enter into our cells. இந்த மேக்ரோமாலிகுல் செல்ஸு நம்ம செல்லுக்குள்ளார என்ட்ரு ஆகாது. செல் அப்படியே கொடுத்தோம்னா செல் எடுத்துக்க முடியாது. அதனால் இது என்ன பண்ணுறோம்? சின்ன மாலிகுலாக பிரேக்கப் பண்ணுறோம். These have been broken என்ன? உடைக்கிறது. Into smaller micromolecules. So macromolecules are converted into breakup into micromolecules. இந்த பெரிய மாலிகுல் எல்லாத்தையும் சின்ன மாலிகுலாக ஃபஸ்ட்டு உடைக்கும். Smaller molecules and absorbable forms for which we need a digestive system. நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் எல்லாமே மேக்ரோ மாலிகுல்ஸாக இருக்குது. அந்த மேக்ரோ மாலிகுல்ஸ் எல்லாத்தையும் சின்னதாக பிரேக்கப் பண்ணி நம்ம குடல் எடுத்துக்கிற அளவுக்கு சின்னதாக ஃபஸ்ட்டு அதை உடைச்சிடும். பிளான்ட்ஸ் ஹவவர் ஆட்டோட்ரோப் மீன்ஸ் தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கிச்சுன்னா அதுக்கு பேர் ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். சரியா, நம்ம அது ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஆட்டோட்ரோஃப், ஹெட்ரோட்ரோஃப் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஆட்டோட்ரோஃப் அப்படின்னா எந்தெந்த உயிரிகள் எல்லாம் தனக்கு தேவையான ஃபுட்டை தானே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் ஆட்டோட்ரோப்ஸ். எந்தெந்த உயிரிகளெல்லாம் தனக்கு தேவையான ஃபுட்டை தானே ப்ரிப்பேர் பண்ண முடியல, வேற ஒரு இடத்துலேருந்து எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் ஹெட்ரோட்ரோப்ஸ். சரியா, பிளான்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோட்ரோப்ஸ். அதுக்கு தேவையான ஃபுட்டை அவங்களே கிரியேட் பண்ணிக்குவாங்க. அண்ட் சிந்தசைஸ் த ஃபுட், ஹென்ஸ் they do not require any digestive system. இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து தனக்கு தேவையான ஃபுட்டை தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் தேவையில்லை. ஆனால் அனிமல்ஸ் எல்லாம் தனக்கு தேவையான ஃபுட்டை பிளான்ஸ்லேருந்து தான் எடுத்துக்கிறாங்க. அதனால் அதுக்கு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் தேவை. we need the digestive system. The primary functions of
digestive system of animals is bring nutrients, water, electrolytes from the external environment to the every cell in the body through circulatory system. இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட மிக முக்கியமான வேலை என்னென்னா, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக ப்ரோக்கன் பண்ணி அதை வந்து அப்சார்ப் பண்ணக்கூடிய யூனிட் அளவுக்கு சின்னதாக பிரேக்கப் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணி சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் கலந்து விட்டுருவாங்க, பிளட்டில் கலந்து விட்டுருவாங்க. அந்த பிளட்டு மூலிமா ஃபுட்டு எல்லா செல்லுக்கும் போகும். நம்ம பாடியில் இருக்கிற எல்லா செல்லுக்கும் பிளட்டு மூலிமா உள்ளே போகும். சரி, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடெல்லாம் டைஜெக்ஷன் ஆகி குடல் மூலிமா உறிஞ்சு பிளட்டில் கலந்து விட்டுருவாங்க. அந்த பிளட்டு எல்லா செல்லுக்கும் போய் ஃபுட்டு கொடுக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் கொண்டு போய் கரைச்சி கொடுக்கும், ஒவ்வொரு செல்லும் வாங்கிக்கும். சரியா? இப்படி தான் நம்ம உடம்புக்குள்ளே டைஜஸ்டிவ் சிஸ்டம் நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். Digestive system, the process of digestive system is taken in 5 steps. The digestive system 5 ஸ்டெப்பில் நடக்குது. சரியா? டைஜஸ்டிவ் சிஸ்டம் எத்தனை ஸ்டெப்பில் நடக்குது? 5 ஸ்டெப்ஸில் நடக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இன்ஜெக்ஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இன்ஜெக்ஷன், செகண்ட் ஸ்டெப்பு டைஜஷன், தேர்டு ஸ்டெப்பு அப்சார்ப்ஷன், ஃபோர்த்து ஸ்டெப்பு அசிமுலேஷன், ஃபிஃப்த்து ஸ்டெப்பு எஜெக்ஷன் அப்படின்னு ஒரு 5 ஸ்டெப்பில் நடக்குது. சரி, டைஜஸ்டிவ் சிஸ்டம் எத்தனை ஸ்டெப்பில் நடக்குது? 5 ஸ்டெப்பில் நடக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இன்ஜெக்ஷன், செகண்ட் ஸ்டெப்பு டைஜெக்ஷன், தேர்டு ஸ்டெப்பு அப்சார்ப்ஷன், ஃபோர்த்து ஸ்டெப்பு அசிமுலேஷன், ஃபிஃப்த்து ஸ்டெப்பு எஜெக்ஷன். இந்த மாதிரி 5 ஸ்டெப்பில் நடக்குது. இன்ஜெக்ஷன், டைஜெக்ஷன், அப்சார்ப்ஷன், அசிமுலேஷன், எஜெக்ஷன். இந்த மாதிரி 5 ஸ்டெப்ஸில் நடக்குது. ஸோ வாட் இஸ் மீன் பை இன்ஜெக்ஷன்? இன்ஜெக்ஷன் அப்படின்னா நம்ம ஃபுட்டு உடம்புக்குள்ளார எடுத்துக்கிறதுக்கு பேர் இன்ஜெக்ஷன். ஃபுட்டு வாய் வழியே சாப்பிட்றதுக்கு பேர் இன்ஜெக்ஷன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஃபுட்டு வாய் வழியே சாப்பிட்றதுக்கு பேர் இன்ஜெக்ஷன். வாய்க்குள்ளார போன ஃபுட்டு சின்ன மாலிகுலாக புரோக்கன் ஆகும், உடையும். அதுக்கு பேர் டைஜெக்ஷன். இந்த சின்னதாக உடைக்கப்பட்ட ஃபுட்டு குடலில் உறிஞ்சி எடுத்துக்கும். அதுக்கு பேர் அப்சார்ப்ஷன். இந்த குடலில் உறிஞ்சி எடுத்துக்கிட்ட உணவுப் பொருளெல்லாம் ஒன்றா சேர்ந்து இன்னொரு புது செல்லாம் வளரும். அதுக்கு பேர் அசிமுலேஷன். நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு செல் வளரும் இல்லையா, அந்த ப்ராசஸுக்கு பேர் அசிமுலேஷன். அடுத்து எஜெக்ஷன் என்ன? வேஸ்டேஜ், அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜை வெளியே கொண்டு போகிறதுக்கு பேர் எஜெக்ஷன். இந்த மாதிரி 5 ஸ்டெப்ஸில் டைஜெக்ஷன் நடக்குது. ஓகேவா? இதை நம்ம பார்க்கலாம் பாருங்கள். த ப்ராசஸ் ஆஃப் டைஜெக்ஷன் இன்வால்வ்ஸ் இன்டேக் ஆஃப் ஃபுட் இஸ் கால்டு இன்ஜெக்ஷன். உணவுப் பொருளை எடுத்துக்கிறதுக்கு பேர் இன்ஜெக்ஷன். உணவுப் பொருளை எடுத்துக்கிறதுக்கு பேர் இன்ஜெக்ஷன். The breakdown of the food into micromolecules. நம்ம ஃபுட்டு மேக்ரோமாலிகுல்ஸாக இருக்குது. அது சின்னதாக பிரேக் டவுன் ஆகி மைக்ரோமாலிகுல்ஸை உடைக்கிறதுக்கு பேர் டைஜெக்ஷன். சரி, இன்ஜெக்ஷன் என்ன? இன்டேக் ஆஃப் ஃபுட் இஸ் கால்ட் அஸ் இன்ஜெக்ஷன். பெரிய மாலிகுல் சின்னதாக உடைக்கிறதுக்கு பேர் டைஜெக்ஷன். அப்சார்ப்ஷன் அப்படின்னா இந்த டைஜெக்ஷன் ஆனோட ஃபுட் மாலிகுல்ஸ் எல்லாமே இன்டு பிளட் ஸ்ட்ரீம். நம்ம டைஜெக்ஷன் ஆன ஃபுட் மாலிகுல்ஸ் எல்லாமே உறிஞ்சப்பட்டு ரத்தத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேர் அப்சார்ப்ஷன். The absorbed substance becoming compounds is called as assimilation. உறிஞ்சப்பட்ட உணவுப் பொருள் எல்லாமே செல்லாக வளர்கிறதுக்கு பேர் அசிமுலேஷன்.
எஜெக்ஷன் அப்படின்னு என்னென்னா வேஸ்ட் மெட்டீரியல்லாம் எலிமினேட் ஆகிறதுக்கு பேர் அன்டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸ், செரிக்கப்படாத உபயோகப்படாத உணவுப் பொருளெல்லாம் வெளியே கொண்டு போகிறதுக்கு பேர் எஜெக்ஷன். இந்த மாதிரி 5 ஸ்டெப்ஸில் நம்முடைய டைஜெக்ஷன் நடக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன், ரெண்டாவது டைஜெக்ஷன், மூணாவது அப்சார்ப்ஷன், நாலாவது அசிமுலேஷன், அஞ்சாவது எஜெக்ஷன். இந்த மாதிரி 5 ஸ்டெப்ஸில் நமக்கு டைஜெக்ஷன் நடக்குது. ஓகேவா? இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்ன? இன்ஜெக்ஷன்னா இன்டேக் ஆஃப் ஃபுட் இஸ் கால்ட் அஸ் இன்ஜெக்ஷன். உணவுப் பொருளை எடுத்துக்கிறதுக்கு பேர் இன்ஜெக்ஷன். எடுத்துக்கிட்ட உணவுப் பொருள் சின்ன சின்னதாக பிரேக்கப் ஆகிறது டைஜெக்ஷன். இந்த எடுத்துக்கிட்ட சின்ன சின்ன உணவுப் பொருள் எல்லாம் உறிஞ்சு கொள்ளப்படுவதற்கு பேர் அப்சார்ப்ஷன். இந்த உறிஞ்சு கொள்ள உணவுப் பொருள் எல்லாம் நம்முடைய செல்ஸாக வளர்கிறதுக்கு பேர் அசிமுலேஷன். எஜெக்ஷன் அப்படின்னு என்னென்னா நம்ம இந்த உள்ளே எடுத்துக்கிட்ட உணவுப் பொருளில் செரிக்கப்படாத உணவுப் பொருள் இருக்கும், அதெல்லாம் வெளியே கொண்டு வரதுக்கு பேர் எஜெக்ஷன். These are the 5 steps in digestive system. இந்த digestive சிஸ்டத்தில் இந்த 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 2 மார்க் கொஷின் மார்க் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 2 மார்க் கொஷின். ஓகேவா? இந்த 5 2 மார்க்கும் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் 2 முக்கியமான பகுதிகள் இருக்குது. இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் 2 முக்கியமான பகுதிகள் இருக்குது. அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். The digestive system includes alimentary canal and digestive glands. alimentary canal அப்படின்னா குடல், வேறு ஒன்றும் இல்லை. சரி, alimentary canal என்ன? குடல். மற்றும் அந்த குடல் பகுதியில் இருக்கக்கூடிய சுரப்பிகள், இது 2 சேர்ந்தது தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம். சரி, டைஜஸ்டிவ் சிஸ்டங்கிறது எதனால் ஆனது? ஒரு குடல் பகுதியால் ஆனது, ப்ளஸ் அந்த குடல் பகுதியில் இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ், இது 2 சேர்ந்தது தான் டைஜஸ்டிவ் சிஸ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அலிமெண்ட்ரி கனால். இது நம்முடைய அலிமெண்ட்ரி கனால் என்ன ஸ்ட்ரக்சரில் ஆனது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இது தாங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம். இங்கே பாருங்கள், நாம் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் என்னென்ன கிளாண்ட்ஸ் இருக்குதுன்னு இப்போ பார்க்குறாங்க பாருங்கள். இது நம்ம மவுத் வழியாக ஃபுட்டை எடுத்துக்கிறோம். ஓகேவா? மவுத் வழியாக நம்ம ஃபுட்டை எடுத்துக்கிறோம். இந்த நம்முடைய கன்னத்தில் 2 டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் இருக்குது. சரி, இங்கே ஒரு மொத்தம் 3 pairs ஆஃப் டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் இருக்குது. அந்த டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் என்ன பண்ணோம்னா டைஜஸ்டிவ் ஜூஸ் செக்ரேட் பண்ணும். இந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டோட மிக்ஸ்அப் ஆகும். சாப்பிடக்கூடிய ஃபுட்டோட நல்லா மிக்ஸ்அப் ஆகும். மிக்ஸ்அப் ஆகிறப்ப ஃபுட்டு இதெல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துடும். கலந்துட்டு இந்த உணவு குழல் வழியாக இப்படி கீழே இறங்கும். உணவு குழல் வழியாக இப்படி கீழே இறங்கும். கீழே இறங்கி ஸ்டொமக்கில் ஸ்டோரேஜ் ஆயிரும். ஸ்டொமக்கில் ஸ்டோரேஜ் ஆயிரும். இந்த ஸ்டொமக்கில் ஃபுட்டு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் அதில் ஸ்டோரேஜில் இருக்கும். இதில் ஒரு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் அது அப்படி டைஜஷன் ஆகிட்டுருக்கும். அந்த டைஜஸ்டிவ் ப்ராசஸ் நடக்கும். இதிலேருந்து அப்புறம் ஃபுட்டு வெளியில் வரும். அதுக்கு பக்கத்தில் லிவர் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்குது. சரியா? பேங்க்ரியாஸ் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்குது. லிவருக்கு பேர் கல்லீரல் அப்படின்னு சொல்லுவாங்க, பேங்க்ரியாஸுக்கு கணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிவர் ஒரு சில என்சைம்ஸ், ஒரு சில ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் செக்ரேட் பண்ணி ஒரு டியூப்பில் அடைச்சி வச்சுருக்கும். அதுக்கு பேர் கால் பிளாடர் அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கு பேர் கால் பிளாடர். இந்த லிவர் செக்ரேட் பண்ணுறது எல்லாத்தையும் ஒரு பையில் அடைச்சி வச்சுருக்கும். சரி, அந்த லிவர் செக்ரேட் பண்ணுறதெல்லாம் ஒரு சின்ன பேக் லைக் ஸ்ட்ரக்சர்லாம் அடைச்சி வச்சுருக்கும். அதுக்கு பேர் கால் பிளாடர். அதுக்கு பேர் என்ன? கால் பிளாடர். இந்த கால் பிளாடரில் அடைச்சி வச்சுருக்கும். இந்த கால் பிளாடரில் செக்ரேட் ஆனது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குடல் வழியாக இந்த பச்சை கலர் டியூப் வழியாக இந்த குடல் பகுதிக்குள்ளே ஜாயிண்ட் ஆகும். இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம சாப்பிட முடிய கொழுப்பு பொருள்கள், சரியா, நம்ம சாப்பிடக்கூடிய லிப்பிட்ஸ் இருக்கு இல்லையா, லிப்பிட்ஸ், ஃபேட்ஸ், இந்த ஃபேட் எல்லாத்தையும் டைஜஷன் பண்ணுறதுக்கு இந்த கால் பிளாடரில் இருக்கக்கூடிய என்ஜைம்ஸ் ஹெல்ப் பண்ணும். சரியா?
நம்ம இந்த சாப்பிடக்கூடிய கொழுப்பு பொருள் எல்லாத்தையும் டைஜஷன் பண்ணுறதுக்கு இந்த கால் பிளாடரில் இருக்கக்கூடிய என்ஜைம்ஸ் ஹெல்ப் பண்ணும். இதுக்கடுத்து பேங்க்ரியாஸ் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்குது. அந்த பேங்க்ரியாஸ் கிளாண்டு இது வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். சரியா, இதுவும் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டை டைஜஷன் பண்ணும். இந்த ஸ்டொமக்கிலிருந்து கீழே வருது ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைன் என்ன? சிறுகுடல். சின்னதாக குடல் இருந்தால் அதுக்கு பேர் சிறுகுடல். குடல் பெருசாக இருந்தால் அது பெருங்குடல். அவ்வளோதான், வேறு நல்ல. சின்னதாக இருந்தால் ஸ்மால் இன்டெஸ்டைன், பெருசாக இருந்தால் அது லார்ஜ் இன்டெஸ்டைன். சரி, இதெல்லாம் ஸ்மால் இன்டெஸ்டைன். இப்படி மடித்து 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 வச்சுருப்பாங்க. இது ரொம்ப லென்த்தியாக இருக்கும், அதனால் இப்படி மடித்து 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 உள்ளே வச்சுருப்பாங்க. ஃபோல்ட்ராகி இப்படி மடித்து மடித்து இப்படி 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 ஃபோல்டாகி இருக்கும். முடிச்சுட்டு இது சின்ன குடல், ஸோ அதனால் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஒரு பெரிய குடலில் வந்து ஜாயிண்ட் ஆகும், அது லார்ஜ் இன்டெஸ்டைன். இது சின்ன சின்னதாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஸ்மால் இன்டெஸ்டைன், இது பெருசாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் லார்ஜ் இன்டெஸ்டைன். சரி, அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் வந்து இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பால் மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சின்ன சின்னதாக பால் லைக் ஸ்ட்ரக்சர் நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தெரியுதா? அந்த பால் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஹேஸ்டுரா அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கு பேர் என்ன? ஹேஸ்டுரா. ஹேஸ்டுரா அப்படின்னு என்னென்னா லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய சின்ன சின்னதாக பால் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஹேஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி பேர். ஓகே, ஹேஸ்ட்ரா அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் லார்ஜ் இன்டெஸ்டைன் முழுவதும் எல்லா இடத்துலையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்படி ஸ்மால் இன்டெஸ்டைன் முடியல இடத்துலேருந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் இப்படி ஸ்டார்ட் ஆகிரும். இப்போ இப்படி போகும், இப்படி வந்து இங்கே வந்து இப்படி வெளியில் போகும். இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் மேலே இருக்கக்கூடிய பால் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஹேஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி பேர். இந்த ஹேஸ்ட்ரா வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் ஃபுல்லாகவே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ லார்ஜ் இன்டெஸ்டைன் இப்படி போகுது, இப்படி போயிட்டு இந்த பக்கம் வருது, இப்படி வந்துட்டு இப்படி கீழே போயிட்டு இங்கே வருது. இது கீழே ரெக்டம் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. அந்த இடத்துல வந்து வேஸ்டேஜ் எல்லாம் ஸ்டோரேஜ் ஆகிடும். ரெக்டம் பகுதியில் வந்து வேஸ்டேஜ் எல்லாமே ஸ்டோர் ஆகிரும். அப்புறம் ஏனஸ் வழியாக அது வெளியில் போயிடும். ஓகே, தீஸ் ஆர் த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் ஹியூமன் பீயிங். இதுதான் நம்ம உடம்போட டைஜஸ்டிவ் சிஸ்டம். சரியா, புரிகிறதா? ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டொமக்குன்னு சொன்னோம் இல்லையா, இந்த பார்ட்டு, இந்த ஸ்டொமக் பார்ட்டை மட்டும் தனியாக பார்க்கலாம். நாம் இந்த ஸ்டொமக் பார்ட்டை மட்டும் நம்ம தனியாக பார்த்தோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்படி இருக்கும். இதுதாங்க ஸ்டொமக்கு. சரியா, இது வந்து ஸ்டொமக்கு. இந்த ஸ்டொமக்கில் மேல், அதாவது ஸ்டொமக்குக்கு இதுதான் ஸ்டொமக்கு. ஸ்டொமக்கு மேல் பகுதியில் ஒரு சுருக்கு தசை இருக்குது. அது வந்து தேவைப்படும் போது ஓப்பன் ஆகும், தேவையில்லாத போது க்ளோஸ் ஆகிடும். மேலே ஒரு சுருக்கு தசை இருக்குது, அதுக்கு பேர் கார்டியாக் ஸ்பின்டர் அப்படின்னு சொல்லி பேர். சாப்பாடு சாப்பிடும்போது மட்டும் இது ஓப்பன் ஆகும், சாப்பாடு சாப்பிட்டு முடித்த உடனே இது க்ளோஸ் ஆகிடும். அதே மாதிரி கீழே ஒரு ஸ்பின்டர் இருக்குது, அது வந்து தேவைப்படும் போது மட்டும் ஓப்பன் ஆகும், தேவையில்லாத போது க்ளோஸ் ஆகிடும். அதுக்கு பேர் பைலோரிக் ஸ்பின்டர் அப்படின்னு சொல்லி பேர். அது வந்து பைலோரிக் ஸ்பின்டர் அப்படின்னு சொல்லி பேர். ஸ்டொமக்குக்கு மேலே இருக்கிறது கார்டியாக் ஸ்பின்டர், ஸ்டொமக்கு கீழே இருக்கிறது பைலோரிக் ஸ்பின்டர் அப்படின்னு 2 ஸ்பின்டர் இருக்குது. ஓகேவா? இப்போ கார்டியாக் ஸ்பின்டர் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலாக இருக்கும்போது அது ஓப்பன் ஆகாது. நம்ம சாப்பிடும்போது நம்ம வாய் அசைக்கும் போது மட்டும் இது ஓப்பன் ஆகும். நம்ம முழுங்கும் போது, எக்ஸாக்டாக சொன்னோம் அப்படின்னு சொன்னால், நம்ம முழுங்கும் போது மட்டும்தான் இது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு இதில் வந்து ஸ்டோரேஜ் ஆகிடும். ஃபுட்டு, சாப்பிடக்கூடிய ஃபுட்டு இதில் வந்து ஸ்டோரேஜ் ஆகிடும். இதுலேருந்து ஃபுட்டு ஒரு 5 மணி நேரம் ஸ்டொமக்குள்ளாரே இருக்கும். எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு 5 மணி நேரம் வந்து இது ஸ்டொமக்குள்ளாரே இருக்கும். ஸ்டொமக்குள்ளாரே இருந்துட்டு 5 மணி நேரம் ஃபுல்லாக டைஜெக்ஷன் ஆன பின்னாடி பைலோரிக் ஸ்பின்டர் வழியாக வெளியில் போயிடும். அதுவரை இது ஓப்பன் ஆகாது. இது எல்லாமே கண்ட்ரோல்டு பை அவர் பிரெயின். இது வந்து நம்முடைய பிரெயினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. இதுங்க ஸ்டொமக். இது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனும் ஸ்மால் இன்டெஸ்டைனும் சந்திக்கிற இடம். தி ஜங்ஷன் பிட்வீன் ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்டு லார்ஜ் இன்டெஸ்டைன். இது ஸ்மால் இன்டெஸ்டைன், இது லார்ஜ் இன்டெஸ்டைன். இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகும். இது ஒரு சின்ன வால் பகுதி மாதிரி இருக்கும். இதனோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். சரியா, இதுக்குள்ளார ஒரு வால்வு இருக்குது, இலியோ வால்வ் சீக்கம் அப்படிங்கிற பகுதியெல்லாம் இதுக்குள்ளார இருக்குது.
இது மாதிரி நிறைய சிக்கலான பொருளெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. நெக்ஸ்ட்டு டைஜெக்ஷனோட ஒரு ஸ்கீமேட்டிக் ப்ரோக்ராம், சரி, ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். சரியா, இங்கே பாருங்கள், இதை பார்த்திங்கன்னா நல்லா புரியும். நம்ம மவுத்து வழியுமாக சாப்பிட்றோம், மவுத்துக்குள்ளார சலைவரி கிளான்ஸ் இருக்குது. இது ஈசோஃபேகஸ் வழியாக கீழே போகுது, ஸ்டொமக்கில் போய் ஃபுட்டு ஸ்டோரேஜ் ஆகிடுது. அப்புறம் பக்கத்தால் லிவர் இருக்குது, பேங்க்ரியாஸ் இருக்குது, கால் பிளாடர்னு வரக்கூடியதெல்லாம் இதில் வந்து சேருது. அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன் போகுது, ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன் போகுது, அப்புறம் ரெக்டத்துக்குள்ளே போகுது, அப்புறம் ஏனஸ் வழியாக வெளியில் போகுது. இது வந்து டைஜெக்ஷனோட ஒரு ஸ்கீமேட்டிக் டயக்ராம். ஓகே, இதுதான் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட சிம்பிளஸ்ட் ஸ்ட்ரக்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ஆஸ் டு மீ. ஓகே, இந்த வீடியோ ஒவ்வொருத்தரும் 2 டைம் பாருங்கள். எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் உடனடியாக கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். லெட் அஸ் மீட் நெக்ஸ்ட் டாபிக்.